செல்வம் என்றால் அது கல்விதான் என்று நாம் சொல்கின்றோம். கல்விக்கு தடையாக எதுவும் இருந்துவிடக்கூடாது, வறுமை என்பது இன்றைக்குமே தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நீதி கட்சி காலத்திலிருந்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து முத்தமிழர் கலைஞர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலம் வரைக்கும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பாக தொடக்க கல்வியிலிருந்து மேற்படிப்பு வரைக்கும் கல்வியை இலவசமாக வழங்கிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது ஒவ்வொரு அரசாங்கமும். ஆக அந்த விதத்தில் தான் தூரம் என்பது ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பிள்ளைகளுக்கான இந்த இலவச பஸ் பாஸ் என்று சொல்கிறோமே, அது முதலாக ஆரம்பிக்கப்பட்டது எப்போது என்று சொன்னால் 1989ஆம் ஆண்டு. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற நமது முதலமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது சட்டமன்றத்திலே எழுப்பிய அந்த ஒரு குரல், அன்றைக்கு அவர் எழுப்பிய அந்த குரலின் காரணமாகத்தான் இந்த இலவச பஸ் பாஸ் என்கின்ற அந்த திட்டமே உருவானது. சரி, அது மட்டும்தானா என்று சொன்னால் சரி, இங்கே நாம் இப்படி இருக்கிறோம், ஆனால் மலைப்பகுதி என்று வரும்பொழுது அங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கான அங்கே இருக்கின்ற அந்த குளிர் பிரதேசம் என்று வரும்பொழுது அது சார்ந்திருக்கின்ற ஆடைகளை தந்திட வேண்டும் என்பதற்காக, ஆக அங்கே இருக்கின்ற அந்த குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இது ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அது சார்ந்த உடைகளை வழங்குவதிலிருந்து, அது சார்ந்த செருப்புகளாக இருந்தாலும் ஷூவாக இருந்தாலும் அதற்கான பூட்டாக இருந்தாலும் இது போன்ற உபகரணங்களை வழங்குவதிலிருந்து, பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது கொஞ்சம் தூரம் இருக்குது, இங்கேருந்து பஸ்ஸில் என்று சொன்னாலும் நமக்கான ஒரு மிதிவண்டிகள் தேவை என்று எங்கெல்லாம் கருதப்படுகின்றது அங்கேயும் அந்த மாணவ செல்வங்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கும். ஆக எந்த விதத்திலும் எதுவும் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது, பிள்ளைங்க படித்தா போதும் என்றுதான் ஒவ்வொரு அரசாங்கமும் இன்றைக்கு இது போன்ற திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆக அதன் இன்றைக்கு ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மிதிவண்டிகள், இலவச மிதிவண்டி. இங்கே நம்முடைய முதன்மை கல்வி என்று சொன்னது போல நம்முடைய திருவள்ளுவர் தொகுதிக்கு ஏறத்தாழ ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பீடு இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் 3 பள்ளிக்கூடங்கள் சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் மிதிவண்டிகளை பெறுகின்ற மாணவ செல்வங்கள், ஒன்று சேக்ரட் ஹார்ட், ஒன்று ஹோலி கிராஸ், ஒன்று சென்ட் ஜோசப்ஸ் கூட சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள்லாம் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்பது இந்த மிதிவண்டி சார்ந்து வழங்குகின்ற விழா, அதுவும் என்னுடைய தொகுதியில் நான் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சியாக, அதுவும் இந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியாக நான் கலந்து கொள்வது என்பது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். பல பேர் என்னை வாழ்த்தினார்கள் என்று சொன்னாலும் என்னுடைய மாணவ செல்வங்களும் என்னை இங்கே வாழ்த்துகிறார்கள். இந்த ஒரு பெருமை எனக்கு போதும் என்றே நான் கருதுகின்றேன். பிள்ளை நுழையும் பொழுது நம்முடைய பிள்ளைகளாம் என்னை வரவேற்று அழைத்து வந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி காவலரே, செயல் வீரரே என்றுதான் போர்டு பிடிச்சி நின்று பார்த்தீங்களா, நாளைக்கு